பிரித்தானியாவின் லண்டன் ஸ்டாக் நிவிங்டன் பகுதியில் இடம்பெற்ற கொடூர கொலை மற்றும் வீட்டை தகர்த்த குண்டுவெடிப்பு போன்ற சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் தற்போது நீதிமன்றத்தில் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் திகதி 45 வயதான கிளிப்டன் ஜார்ஜ் என்பவர் தனது காதலியான அன்னாபெல் ருக் என்பவரை கொடூரமாக கொலை செய்துள்ளார். இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறின் போது அன்னாபெல்லை குத்தியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்த ஜார்ஜ் பின்னர் கொலையை மறைக்க வீட்டின் நிலக்கீழ் தளத்தில் இருந்த கேஸ் சிலிண்டரை வெடிக்க செய்துள்ளார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புகைப்படங்கள் இந்த வெடிப்பின் கோரத்தை வெளிப்படுத்தியுள்ளன. சமையலறை அடுப்பில் காகிதத்தை எரியூட்டி அதை கேஸ் சிலிண்டருக்கு அருகே கொண்டு சென்று இந்த வெடிப்பை அவர் ஏற்படுத்தியுள்ளார். இந்த வெடிப்பானது ஒரு சிறிய நிலநடுக்கம் போன்ற அதிர்வை ஏற்படுத்தியதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வெடிப்பின் தாக்கத்தால் வீட்டின் தரை பலகைகள் பெயர்ந்துள்ளன. கூரை தூக்கி வீசப்பட்டுள்ளது. அத்துடன் பக்கத்து வீட்டின் சுவர்களிலும் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட அன்னாபெல் ரூக் அகதி மற்றும் புலம்பெயர்ந்த பெண்களுக்கு உதவும் மாமாசூஸ் என்ற அமைப்பின் இணை நிறுவனர் ஆவார். இவரது தந்தை ஒரு ஓய்வு பெற்ற பழைய பெய்லி நீதவான் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஸ்னாரஸ்புரூக் கிரவுன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் ஜார்ஜ் தான் அன்னாபெல்லை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் கோபத்தில் தன்னை அறியாமல் இந்த கொலையை செய்ததாக கூறி திட்டமிட்டு செய்த கொலை என்ற குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தபோது ஜார்ஜ் ஒரு கண்ணாடி துண்டால் தன்னை தானே குத்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் காணப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன.